ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகி சக்க போட்டுட்டு இருக்கக்கூடிய பெத்லஹேம் குடும்ப யூனிட் இந்த படத்தோடைய முழு கதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படத்தோட இயக்குனர் இதுக்கு முன்னாடி பிரேமலுன்னு ஒரு படம் எடுத்தாருங்க. அந்த படம் பட்டி தொட்டியெல்லாம் பரவி ரிலீஸ் ஆன அந்த வருஷத்தோட பயங்கரமான பிளாக் பஸ்டர் ஹிட் அடிச்சிச்சு. அதே இயக்குனருடைய அடுத்த படைப்பு தான் இந்த பெத்லஹேம் குடும்ப யூனிட். இந்த படத்தோட ஒன்லை என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேர போற வயசுல இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு 35 வயசு மேல இருக்கக்கூடிய நபர் மேல காதல் வருது. அந்த நபர் தான் இந்த படத்தோட ஹீரோவான நம்ம நிவின் பாலி. என்னடா இதே கதையில சமீபத்தில் சூர்யாவுடைய படமான விஸ்வநாதன் சன்ஸ்லயும் இதே மாதிரியான ஒரு கதைக்களம் தானே அப்படின்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணுது. எஸ், அதே கதைக்களம் தான். ஆனா இந்த படம் அந்த படத்தை விட ரொம்ப வித்தியாசமா இன்னும் நமக்கு ஈஸியாக கனெக்ட் ஆகிற வகையில் ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீல் குட் படமாக தான் இந்த படத்தோட இயக்குனர் எடுத்திருக்காரு. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக்கு கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் பக்கத்து நம்ம மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காமல் ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. இவங்க ஏன் இவ்வளவு சோகமா இருக்காங்கன்னா, இன்னைக்கு தான் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் கடைசியா பாத்துக்க போறாங்க. அதுலயும் குறிப்பா ஆஷ்லின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த கேரக்டர்ல தான் நம்ம மமிதா பைஜு நடிச்சிருக்காங்க. அவங்க கிளாஸ்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கூடயும் ரொம்ப க்ளோஸா ஃப்ரெண்ட்லியா பழகக்கூடியவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இப்படி ஒண்ணு மண்ணா பழகிட்டு கடைசியில ஸ்கூல் முடிஞ்சதும் பிரிஞ்சு போறோம். அதுலயும் குறிப்பா நம்ம ஹீரோயின் மட்டும் அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போக போறாங்க. சோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மாதிரி சோகமா இருக்காங்க. கடைசியா நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சந்தோஷமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனுக்கு ஒரு கிஃப்ட் பண்றாங்க. அது என்ன கிஃப்ட்னா ஒரு கிட்டார். நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் மியூசிக். ஸோ அதனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோனுக்காக ஒரு கிட்டாரை பிரசன்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் டாடா காமிச்சிட்டு அப்படியே கண் கலங்கிட்டு தான் ஃபேமிலியோட அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊரை நோக்கி போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஃபேமிலியில இருக்கவங்க யாரான்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அப்பா அம்மா அண்ட் இவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கான். ஹீரோனோட அப்பா இருக்கார்ல, அவர் பயங்கரமான குடிகாரருங்க. வீட்டில் கிடக்கிற எந்த பொருளாக இருந்தாலும் எடுத்துட்டு போய் வித்து குடிச்சிட்டு வந்துருவாரு. இப்போ தான் பொண்ணு ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் போறன்ற விஷயம் கேள்விப்பட்டதுமே அவர் தான் பயங்கர குஷியா வராரு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் முடிச்சிட்டால, சோ அந்த புக்கெல்லாம் கொண்டு போயிட்டு எடைக்கு போட்டு அதில் சரக்கு வாங்கி குடிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு ஒரு மோசமான குடிகாரர் தான் இவங்க அப்பா. இப்போதைக்கு ஹீரோயின் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதே ஹீரோனோட அம்மா மட்டும் தான். அவங்க தான் வேலைக்கு போயிட்டு அந்த குடும்பத்தையே முடிஞ்ச அளவுக்கு அவங்க சம்பாதிக்கிற பணத்தை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க இருக்க அந்த ஊரை விட்டு காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு புதுசா ஒரு வீட்டுக்கு குடியேறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபேமிலி இப்போ புதுசா ஒரு வாடகை வீட்டுக்கு குடியேறி இருக்காங்களே. அந்த வாடகை வீட்டுக்கு பக்கத்து வீட்லேயே ஒரு ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலியிலே ஒரு முக்கியமான பர்சன் தான் ஜஸ்டின். இந்த கேரக்டர்ல தான் நம்ம ஹீரோ நிவின் பாலி நடிச்சிருக்காரு. அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோ ஜஸ்டினை தெரியாதவங்க யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு நம்ம ஹீரோ ஒரு பாப்புலரான காய். எதுக்காக நம்ம ஹீரோவை எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னா, அந்த அளவுக்கு நம்ம ஹீரோக்கு ஒரு நல்ல குணம் இருக்குங்க. அவன் யார் உதவி வந்து கேட்டாலும் தயங்கமா செய்வாப்புல. பாவம் கல்யாண வயசு தாண்டி போயிட்டு இருக்கு, இன்னும் அவருக்கு கல்யாணம் ஆகல. ஹீரோக்கு ஒரு தம்பி இருக்கான். தம்பி கேரக்டர்ல பிரேமலு படத்துல ஹீரோ கூட க்ளோஸ் ஃப்ரெண்டா ஒருத்தன் வருவான்ல, அவன் தாங்க ஹீரோவுடைய தம்பியா இந்த படத்துல நடிச்சிருக்காப்புல. ஹீரோவுடைய தம்பி இருக்கான்ல, இவன் சும்மாவே இருக்க மாட்டான். நாளைக்கு மலையாள சினிமாவுடைய எதிர்காலமே என் கையில தான் இருக்கு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நான் ஒரு மிகப்பெரிய டைரக்டர் ஆக போறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அண்ணனை ஏமாத்தி அவங்க அண்ணன் காசுல ஷார்ட் பிலிமா எடுத்து தள்ளிக்கிட்டு இருக்காப்புல. நம்ம ஹீரோவும் சரி ஓகே தம்பி தானே அப்படின்ற மாதிரி சம்பாதிக்கிற பணத்துல கொஞ்சம் அவன் ஷார்ட் பிலிம் எடுக்கிறதுக்கு கொடுத்துறாரு. ஊருக்கே ஹெல்ப் பண்றாரு. தம்பிக்கு போய் கொடுக்காம இருப்பாரா? சோ இப்படி நம்ம ஹீரோ அவருடைய ஃபேமிலி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் இப்போ இவங்க புதுசா வந்திருக்க அந்த ஊர்லயே ஒரு நல்ல காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றாங்க. அங்க போனதுமே நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் செட் ஆயிராங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஸ்கூல் காலேஜோட கேண்டீன்லாம் கான்ட்ராக்ட் எடுத்து ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் படிக்கிற அந்த காலேஜோட கேண்டீனையும் நம்ம ஹீரோ தாங்க பாத்துக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்டுல இருக்கும்போது வெளியில ஒரு பயங்கரமான சத்தம், யாரோ கத்தி கத்தி பேசிட்டு இருக்கா. யாரான்னு சொல்லிட்டு விண்டோ வழியா பார்க்கும்போது தான் வெளியில நம்ம ஹீரோ தான் அவங்க தம்பி ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறன்ற பேர்ல காசை கரியாகிட்டு இருக்கான். ஸோ அதனால அவர் பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. யார் இந்த கேரக்டர் புதுசா இருக்காப்லையே அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் ஜஸ்டினை பார்க்க, அதுக்கப்புறம் ஊர் முழுக்க ஜஸ்டினுடைய பேர் புகழ் அவருடைய உதவிக்கரம் இதை பத்தியெல்லாம் நம்ம ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா, இவரை பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கிறோமே அப்படின்ற மாதிரி ரெகுலரா அவர் போகக்கூடிய சர்ச்சுக்கும் நம்ம ஹீரோயின் போறாங்க. அந்த சர்ச்லயும் ஃபாதரே நம்ம ஹீரோ புகழ்ந்து தள்ளுறாப்புல, இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனா, இவரு கூட எப்படியாச்சும் பேசி பழகணுமே அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோயினுக்கு ஆசை வர ஆரம்பிக்குது. எப்படி இவர்கிட்ட போய் பேசுறது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஹீரோ ஒரு நாள் ஒரு பையன் லேப்டாப் ரிப்பேர் எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். அந்த லேப்டாப் கூட இவர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின், நம்ம கிட்டயும் ஒரு ஓட்டத்தக்காளி லேப்டாப் இருக்கு, அதை அப்படியே கொடுத்து ரெடி பண்ண சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேச்சு போட வேண்டியதான் சொல்லிட்டு நம்ம ஹீரோன் அந்த ஓட்டத்தக்காளி லேப்டாப் எடுத்துட்டு ஹீரோவை பார்க்க போக, ஹீரோவும் சிம்பிளுங்க ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அதை வாங்கி ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் பக்கத்து வீட்டு காலேஜ் படிக்கிற புள்ள ஹெல்ப் கேட்டிருக்கா, அவ்வளவுதான். மற்றபடி வேற எந்த விதத்திலையும் ஹீரோயின் கிட்ட பேசல. ஆனா நம்ம ஹீரோயின் டோட்டலா நம்ம ஹீரோவுடைய குணத்தை பார்த்து
பார்த்து பயங்கரமா அட்மையர் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி ஒரு கூட க்ளோஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் நம்ம ஹீரோயின் படிச்சுக்கிட்டு இருக்க அந்த காலேஜ் கேண்டீன்ல ஃபுட்டு சப்ளை ஆகலன்னு தெரிய வருது. உடனே நம்ம ஹீரோ, பசங்களா ஒன்றும் கவலைப்படாதீங்க, என் செலவுலேயே நான் உங்களுக்கு எல்லாருக்கும் பிரியாணி வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி பசங்களெல்லாம் கூப்பிட்டு போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுக்குறாரு. அவ்வளோதாங்க. காலேஜில் மீட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவுடைய நம்பரை வாங்கிட்டு சாட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இன்னமும் நம்ம ஹீரோயின் எந்த எண்ணத்தில் பழகிட்டு இருக்கான்னு சுத்தமாக அவருக்கு தெரியல. சின்ன பொண்ணு ஏதோ ஃப்ரெண்ட்லியாக பேசுறா அப்படின்ற மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோவுடைய ஃபோன் நம்பர் எப்படி கிடச்சிருக்குன்னா, ரொம்ப நாளாவே நம்ம ஹீரோயின் பின்னாடி லூகாஸ்ன்ற ஒரு பையன் லவ் பண்ணுற பேரில் சுற்றிக்கிட்டு இருக்கான். அந்த லூகாஸும் நம்ம ஹீரோவும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோயின் லூகாஸ் கிட்ட பேச்சை போட்டு ஹீரோவுடைய நம்பரை வாங்கி சாட் பண்ணி பேச ஆரம்பிச்சிடறாங்க. இப்படியே நாட்கள் மெதுவாக ஓட கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோயினுக்கு ஹீரோ மேல இருந்த அந்த அட்மிரேஷன் காதலாகவும் மாறுது. ஆனா என்ன சிக்கல்னா, நம்ம ஹீரோயின் ஒரு டீனேஜ் வயசு உள்ள பொண்ணு. ஆனா நம்ம ஹீரோவா 35 கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காரு. ஹீரோனோட காதலை ஹீரோ ஏத்துப்பாரான்னு தெரியல. சரி போக பார்ப்போம். இப்போ இப்படி உங்களோட ட்ராக் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, ஒரு நாள் அவங்க ஏரியாவில் இருக்கவங்க எல்லாருமே அதே ஏரியாவை சேர்ந்த ஒரு நபருடைய கல்யாண ஃபங்க்ஷனுக்காக ஒன்று கூடி இருக்காங்க. அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம ஹீரோயின் இவங்க எல்லாரும் அட்டன் பண்றதுக்காக போயிருக்காங்க. அங்க போன இடத்துல சீஃப் கெஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு லேடி நம்ம ஹீரோ கூட க்ளோஸா பழகிறத ஹீரோயின் ஆஷ்லின் பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருக்கா. யார் அந்த பொம்பளை, எதுக்காக யாழ் கூட இவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பக்கம் முறைச்சிக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அந்த சீஃப் கெஸ்ட் லேடியும் ஹீரோயின் ஆஷ்லின் ஜஸ்டின் பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. ஓகே, இந்த பாப்பாக்கு ஜஸ்டினை பிடிச்சிருக்கு போல இருக்கு, இந்த கதை என்னன்றதை நம்ம அப்புறம் கேட்டு தெரிஞ்சுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த சீஃப் கெஸ்ட் லேடியும் ஹீரோயினை நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த கல்யாண ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவுடைய தம்பி அந்த ஃபிலிம் மேக்கர் பையன் இருக்கான்ல, அவன் இப்ப புதுசா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறன்ற பேர்ல ரெஸ்டாரண்ட்ல ஒரு சீன் வச்சிருக்கான். அந்த ரெஸ்டாரண்ட் சீன்ல ஒரு லவ் சீன் தான் எடுத்துட்டு இருக்கான். கப்பிள்ஸ் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவுல நம்ம ஹீரோ ஒரு வெயிட்டர் கேரக்டர்ல நடிக்கிற மாதிரியான ஒரு சீன். இப்படி ஹீரோவுடைய தம்பி ஷூட் பண்ணிட்டு இருக்க, இதை நம்ம ஹீரோனும் வாட்ச் பண்றாங்க. அந்த ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவை பார்த்து, நீங்க சில விஷயம்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்கு, அதெல்லாம் மாத்திட்டீங்கன்னா சும்மா சூப்பரா மாசா மாறிடுவீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பொண்ணு ஏன் சம்பந்தமே நம்ம இப்படிலாம் நம்ம கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. இருந்தாலும் சரி ஓகே, ஏதோ சின்ன பொண்ணு பேசுறா அப்படின்ற மாதிரி இவரும் கேஷுவலா எடுத்துட்டு விட்டுறாரு. ஆனா இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் என்னன்றத அந்த கல்யாண ஃபங்க்ஷனுக்கு வந்த சீஃப் கெஸ்ட் லேடி அப்போவே அவங்க பார்த்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஸோ அன்னைக்கு நைட் அவங்கள ஏர்போர்ட்டில் விடுறதுக்காக நம்ம ஹீரோ தான் கூட்டு போய் ட்ராப் பண்றாரு. அப்படி போற அந்த டிராவல்ல தான் இந்த சீஃப் கெஸ்ட் லேடி வீட்டு பக்கத்து வீட்டில் புதுசா குடி வந்திருக்காங்களே அந்த ஆஷ்லின் குடும்பம், ஆமா நல்ல ஃபேமிலி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, நல்ல ஃபேமிலி தான்ப்பா, அந்த பொண்ணு ஆஷ்லின் இருக்காளே அவனை பார்க்குற விதமே வேற மாதிரி இருக்கு, வேற மாதிரினா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல, இதுக்கு தாண்டா அவனுக்கு இத்தனை வருஷம் ஆகியும் இன்னும் கல்யாணம் ஆகல. ஆக்சுவலா அந்த பொண்ணுக்கு மேல காதல், அதனாலதான் அவ நீ எங்க போனாலும் உன் பின்னாடியே சுத்தி வந்துகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி போட்டு உடைக்க ஹீரோக்கு ஒன்னும் புரியல. எது லவ்வா, என்னங்க பேசுறீங்க, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் 15-20 வயசு வித்தியாசமா இருக்கும், இதுல லவ்வா, அதெல்லாம் வேலைக்கே ஆகாது, ஏணி வச்சாலும் எட்டாது, செட்டே ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா அந்த சீஃப் கெஸ்ட் லேடிக்கு நல்லா புரிஞ்சு போச்சு ஹீரோயின் இவனை விட போறது இல்லைன்ட்டு. அதுக்கு ஏத்த மாதிரி அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ கிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்றாங்களா. இதை நம்ம ஹீரோ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ஹே ஆஷ்லின், என்ன விளையாடுறியா, உன் வயசு என்ன என் வயசு என்ன, இதெல்லாம் சுத்தமா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ எவ்வளவு எடுத்து சொன்னாலும் ஹீரோயின் கேட்கற மாதிரி கிடையாது. இங்க பாருங்க ஜஸ்டின், இத்தனை வருஷமா உங்களுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே நான் உங்க லைஃப்ல வரணுன்றதுக்காக தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் விட்ட போட, நீ என்ன பேசினாலும் நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஏஜ் கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணவே முடியாது. ஸோ அப்படியே இது எல்லாத்தையும் மறந்துட்டு விட்டு ஓடிடு, அதுதான் உனக்கும் நல்லது எனக்கும் நல்லது அப்படின்ற மாதிரி சொல்ல, அவ்வளவுதாங்க ஹீரோயின் ஒரு மாதிரி சோகமாயிறாங்க. கட் பண்ணா அடுத்த சீன்ல அவங்க ஏரியால ஓணம் செலிப்ரேஷன் போயிட்டு இருக்கு. அந்த செலிப்ரேஷன்ல ஹீரோயின் தான் ஒரு முக்கியமான பார்ட்டிசிபென்ட். அவங்க வந்தாதான் டான்ஸ் குரூப்பால ஆட முடியும். இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோயின் அந்த ஓணம் செலிப்ரேஷன் பக்கமே வரல. எங்க தான் போய் தொலைஞ்சான்னு தெரியல. போச்சு, இந்த ஃபங்க்ஷன் பயங்கரமா சொதப்ப போகுது அப்படின்ற மாதிரிலாம் டான்சர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி அப்செட்ல உட்காந்துட்டு இருக்க, அவ எங்க இருப்பான்னு எனக்கு தெரியும், நான் போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போயிட்டு ஹீரோனை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வராரு. அப்படி கூட்டிட்டு வரும்போதும் திரும்ப நம்ம ஹீரோ மேல எந்த அளவுக்கு காதல் வச்சிருக்காங்கன்ற விஷயத்தை எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே வராங்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரியே இல்ல. இங்க பாரு, நீ நானும் லவ் பண்ணி சுத்திட்டு இருந்தா ஊர் உலகம் என்ன சொல்லும், சரி ஊரை விடு, முதல்ல உன் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் ஒத்துப்பாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்படியாவது தட்டி விடணுன்ற மாதிரியே பேசிக்கிட்டு வராப்புல. ஆனா நம்ம ஹீரோயின் விடுற மாதிரி இல்ல, டப்புன்னு ஒரு கிஸ் அடிச்சிருவாங்களா, அவ்வளவுதாங்க. இந்த இடத்துல நம்ம ஹீரோ ஓகே, இந்த பொண்ணு எந்த அளவுக்கு நம்ம மேல காதல் வச்சிருக்கான்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோனுக்கு ஏத்த மாதிரி மாறி ரெண்டு பேரும் பழகிட்டு இருக்காங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதுதான் ஹீரோவுடைய தம்பி இந்த ஷார்ட் பிலிம் மேக்கர் இருக்கான்ல, அவன் ஷார்ட் பிலிம் எடுக்கிறன்ற பேர்ல ஏகப்பட்ட இடத்துல பஞ்சாயத்து இழுத்து வச்சிருக்கான். லாஸ்டா இவன் ஷூட் பண்ண அந்த ஷார்ட் பிலிம் நடிச்சிட்டு இருந்த ஹீரோயினே இவன் லவ் பண்ணிட்டு இருக்கான் போல. அவ்வளவுதாங்க. அந்த பொண்ணுடைய அண்ணங்காரன் வந்து அவனை கொல்லாம விட மாட்டா, இந்த ஷார்ட் பிலிம் ரிலீஸே ஆகாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா பிரச்சனை பண்ண, இந்த பிரச்சனைக்குள்ள நம்ம ஹீரோ உள்ள புகுந்து பொண்ணுடைய அண்ணன் வில்லங்காரங்கிட்ட பேசி பஞ்சாயத்து
பஞ்சாயத்து பண்ணி அவன் தம்பியோட ப்ராப்ளமை ஹீரோ தான் சார்ட் அவுட் பண்ணி விடுறான். அப்படி சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் தம்பியை கூப்பிட்டு, டேய் அப்பா, படம் எடுக்கிறன்ற பேர்ல ஊர்வம்பெல்லாம் கூட்டிட்டு வராதா அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோ அட்வைஸ் கொடுக்காத நாளே கிடையாது. ஆனா அவங்க தம்பிக்காரன் திருந்துற மாதிரியே கிடையாது. இப்படியே இவங்களோட லைஃப் போயிட்டு இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோயின் ஃபேமிலி, ஹீரோவுடைய ஃபேமிலி, இன்னும் அந்த ஏரியாவில் இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்றாங்க. ட்ரிப்பு கிளம்பி போறாங்க. அந்த ட்ரிப்ல நம்ம ஹீரோனோட சொந்தக்கார மாமாவும் வந்திருக்கான். ட்ரிப்ல இப்ப ஹீரோனோட 2 குடும்பமும் இருக்கிறதுனால நம்ம ஹீரோனும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க விஷயத்த வெளிப்படுத்திக்காம தூரம் தான் இருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க 2 பேரும் கண்ணாலே பேசிக்கிறத ஹீரோயின் ஃபேமிலியில வந்த மாமங்காரன் நோட் பண்ணிடுறான். இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒரு ஊழல் ஓடிட்டு இருக்கே, இந்த ட்ரிப் முடியறதுக்குள்ள அது என்னன்றதை நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்பை மாதிரி அந்த ட்ரிப் முழுக்கவே ஹீரோயின் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான். முடிஞ்ச அளவுக்கு ஹீரோனும் அந்த ட்ரிப் முழுக்க ஏதோ 3வது மனுஷமா தான் பாத்துக்கிறாங்க. அப்படி இருந்தும் இந்த மாமங்காரனுக்கு சந்தேகம் ஓயல. ட்ரிப்பெல்லாம் வெற்றிகரமாக முடிச்சுட்டு எல்லாரும் ரிட்டர்ன் அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படி வந்ததுமே இந்த மாமங்காரன் ஒரு பெரிய பூகம்பம் கிளப்புற விதமா ஹீரோயினோட அம்மா கிட்ட போயிட்டு, உன் பொண்ணு அந்த பக்கத்து வீட்டு ஜஸ்டின் கூட லவ் பண்றன்ற பேர்ல பழகிட்டு இருக்கா, இது எதுவும் உங்களுக்கு தெரியாதா, நம்ம வீட்டு பொண்ணுடைய வயசு என்ன, அவன் வயசு என்ன அப்படின்ற மாதிரிலாம் போட்டு விடுக்க முதல்ல அவங்க அம்மா நம்பவே இல்லை. எனக்கு தெரியும் நீங்க நம்ப மாட்டீங்கன்னு, அதுக்காக தான் நான் எவிடன்ஸோட வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரிப்ல நம்ம ஹீரோனும் யாருக்கும் தெரியாம ஒரு காருக்குள்ள உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதான் இவன் போட்டோ எடுத்து இருந்திருப்பான். அந்த போட்டோவை ஹீரோனோட அம்மா பார்த்ததும் அவ்வளவுதாங்க, பாவமா இருந்த அம்மா பத்திரகாளியா மாறி பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டி அடிச்சது மட்டும் இல்லாம பக்கத்து வீட்லயே இருக்க ஹீரோடைய ஃபேமிலிக்கு போயிட்டு பயங்கரமா சண்டை போட்டு, உன் வயசு என்ன, என் பொண்ணுடைய வயசு என்ன, எப்படியா நீ என் பொண்ணு கூட பழகலாம், அவதான் சின்ன பொண்ணு, உனக்கு அறிவில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு ஊர்க்காரங்க முன்னாடி நம்ம ஹீரோ அசிங்கப்படுத்தி பயங்கரமா திட்டி, இதுக்கப்புறம் நீ இந்த ஊர்ல இந்த காலேஜ்ல படிக்கவே வேணாம், நாளைக்கே இந்த ஊரை காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமா சண்டை போட்டு ஹீரோனோட அம்மா ஹீரோனை கூட்டிட்டு அந்த ஊரை விட்டே போயிடறாங்க. அவ்வளவுதாங்க, இந்த பிரிவு நம்ம ஹீரோவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இவருடைய பாஸ்ட் லைஃப்ல ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாரு. ஆனா அந்த ரிலேஷன்ஷிப் கல்யாணத்துக்கு போய் முடியாம இதே மாதிரி பாதிலேயே அத்துட்டு போனதுனால இனி வரைக்கும் அந்த நினைப்பிலேயே கல்யாணம் ஆகாம சுத்திக்கிட்டு இருக்காப்புல. வயசாயிடுச்சுன்னு இவருக்கு யாருக்கும் பொண்ணும் கொடுக்கல. சரி அவ்வளவுதான், அப்படியே ஒண்டி கட்டியா சுத்த வேண்டியதான் அப்படின்ற மாதிரி நினைப்புல இருக்கும்போதான் திடீர்னு ஒரு பொண்ணு தானா முன் வந்து எத்தனை முறை நிராகரிச்சாலும் உங்களை தான் லவ் பண்ணுவேன், உங்களை தான் கல்யாணம் பண்ணுவேன்ற மாதிரி பின்னாடியே சுத்திட்டு இருந்த ஹீரோயின் மேல ஹீரோக்கும் ஒரு கட்டத்துக்கு மேல காதல் வந்து கடைசியில இவங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த வயசை காரணம் காட்டி 2 பேரையும் பிரிச்சு இவங்க 2 பேருடைய லைஃப்ல வாழ்க்கை விளையாடிடுச்சு. இதுல பயங்கரமா பாதிக்கப்பட்டது என்னவோ நம்ம ஹீரோ தான். இப்படியே நம்ம ஹீரோடைய லைஃப் ஒரு பக்கம் சோகமா போயிட்டு இருந்தாலும் ஹீரோடைய தம்பிக்காரன் இருக்கான அவன் உசாரா, அவன் லாஸ்டா எடுத்த அந்த ஷார்ட் பிலிம்ல ஹீரோயின் கேரக்டர்ல ஒரு பொண்ணு நடிக்க வச்சிருந்தால அந்த பொண்ணுடைய அண்ணன் கூட வந்து பிரச்சனை பண்ணால அந்த பொண்ணையே எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுடைய ஃபேமிலி கிட்ட ஓகே பண்ணி இப்ப கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்துட்டான். ஹீரோவுடைய தம்பிக்கு கல்யாணம் ஆக போகுது. அந்த கல்யாணத்தை அட்டன் பண்றதுக்காக ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஹீரோன் வந்திருக்காங்க. ஹீரோன் வந்த விஷயம் கேள்விப்பட்டதுமே நம்ம ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயின் கிட்ட பேச தவிர்க்கிறாரு. ஆனா ஹீரோயின் மெயினா இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ண வந்ததுக்கு காரணமே நம்ம ஹீரோவை பார்த்து பேசுறதுக்காக தான். நம்ம ஹீரோ இப்படி விலகி போறதை பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர எமோஷன் ஆகி அழுதுகிட்டே அவளுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா எமோஷன்ஸும் கொட்ட இதை பார்த்து நம்ம ஹீரோ டப்புன்னு இப்போ அவளுடைய எமோஷன்ஸ் எல்லாம் மாற்றுற விதமா பயங்கர காமெடியா பேசுறாரு. பாத்தியா, உனக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் அதை வெளியில காமிக்காம அப்படியே காமிக்கலாம் மாத்தி என்னையும் சிரிக்க வச்சல, இப்படி ஒரு கேரக்டர் உள்ள ஆளை எப்படி காதலிக்காம இருக்க முடியும், இந்த ஜென்மத்துல உன்னை தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பயங்கர ஸ்ட்ராங்கா ஹீரோவை பார்த்து சொல்ல, சரி ஓகே இதுக்கு மேலேயும் நம்ம வந்து ஹீரோனோட அம்மா கிட்ட பேசாம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை கூட்டிட்டு அவங்க அம்மா கிட்ட போயிட்டு இவங்க 2 பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பந்தம் என்ன, இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாரு. ஆனா அப்பவும் அவங்க அம்மா கேட்கற மாதிரி இல்ல. திரும்ப அவங்க குத்தி காட்டிட்டு இருக்க ஒரே விஷயம் 2 பேருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த வயசு வித்தியாசம். அதையே திரும்ப சொல்லி எக்காரணத்தை கொண்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னால ஏத்துக்கவே முடியாது, நடுவில் இவங்க 2 பேரையும் பிரிச்சு கூட்டு போனாங்களே அந்த கேப்ல ஹீரோயின் கிட்ட நீ அவனை மறந்துடணுன்ற மாதிரி பைபிள்ல சத்தியம்லாம் வாங்கியிருப்பாங்க, அதெல்லாம் மீறி உங்களை நான் எப்படி கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு வில்லித்தனமா அவங்க அம்மா பேச, இது வேலைக்காகாது, அவ மேஜர், இதுக்கப்புறம் அவளோட லைஃபை அவளே தீர்மானிக்கலாம், சோ அதனால நம்ம ஹீரோ கூட தான் போக போறேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா பேச அவங்க அம்மா ஒரு மாதிரி வில்லித்தனமா விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க அந்த தருணத்துல தான் படத்தோட ஆரம்பத்துல இருந்து குடிகாரனா இருந்த ஹீரோடைய அப்பா அவர் பொண்ணுடைய நிலைமையை பார்த்து ஒரு மாதிரி பொறுப்பான அப்பாவை மாதிரி, இங்க பாரு சின்ன வயசுல இருந்தே நம்ம பொண்ணுக்கு நம்ம நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டோம், இது நாள் வரைக்கும் எனக்கு இது வேணும் அது வேணும் நான் வாசப்பட்டு நம்ம கிட்ட எதுவுமே கேட்டதில்ல, முறையா அவளுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை வேணும்ன்ற மாதிரி கேட்டு வந்திருக்கா, அந்த வாழ்க்கையை அவ இஷ்டப்பட்டபடி அமைச்சு கொடுக்கறது தான் நம்மளுடைய கடமையா இருக்கணும், சோ அதனால அவ போக்குலயே அவளை விடு, அவ சந்தோஷமா இருப்பா அப்படின்ற மாதிரி குடிகாரனா இருந்த இவங்க அப்பா பொறுப்பா மாதிரி அவங்க பொண்ணை அவ ஆசைப்பட்ட நம்ம ஹீரோ கூடவே அனுப்ப நம்ம ஹீரோனும் சந்தோஷமா அவனுடைய புது லைஃபை ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்ற மாதிரி படத்தை முடிக்கிறாங்க. ஏன்னா மக்களே இந்த படம் ஒரு மாதிரி நல்ல ஃபீல் குட்டா இருந்துச்சுல. இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களெல்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷன்ல ஹைப் பண்ற ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல போடக்கூடிய வீடியோக்கள்
வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டடா பாய்.